ஜெய்ப்பூரில் இந்த வருஷம் செம மழை. ஸோ இந்த மான்சூன் சீசன் மட்டும் வழக்கமாக பெய்கிற மழையை விட 88% அதிகமான மழை. ஸோ ஆவரேஜை விட 88% அதிகம். ஸோ எக்ஸஸ் ரெயின் வாட்டர்னு சொல்லலாமா? ஓகே. இந்த எக்ஸஸ் ரெயின் வாட்டர் என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல இருக்காதுல்ல, அப்படியே ஃப்ளோ ஆகும்ல, அப்படியே ஃப்ளோ ஆகி அங்கே ஒரு லேக் இருக்குது, சாம்பார் லேக் இருக்குது. அந்த சாம்பார் லேக்கில் கலக்குது எக்ஸஸ் ரெயின் வாட்டர். உங்களுக்கு சாம்பார் லேக்கோட யூனிக் தெரியும்ல, அது வந்து இந்தியாவோட ஒரு சால்ட் லேக்கா? எஸ். அப்போது அதில் சலைனிட்டி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா? அதாவது உப்புத்தன்மை அதிகமாக இருக்குமா? ஒரு லேக்கில் சலினிட்டி லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம்ல, அதோட பாசிட்டிவ் என்ன? பாக்டீரியல் க்ரோத் அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. என்ன ரீசன்? சலினிட்டி அதிகமாக இருக்குது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு? எக்ஸஸ் ரெயின்ஃபால் வாட்டர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் எக்ஸஸாக இருக்கிறது சாம்பார் லேக்கில் கலக்குது. அப்போ என்ன ஆகுது? சலினிட்டி கம்மியாகுது. ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியல் க்ரோத்துக்கு ஃபேவரபிள் கண்டிஷனாக இது மாறிடுச்சு, சாம்பார் லேக் மாறிடுச்சு. இது யாருக்கு தெரியாது? மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் தெரியாது, எங்கிருந்தோ வருது, நம்ம மற்ற நாட்டிலேருந்து வருது. ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி என்ன பண்ணும்? வந்திருக்கும், சாம்பார் லேக்கில் போயிட்டு செட்டில் ஆகிருக்கும். சாம்பார் லேக்கில் அதை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா இருக்காது. என்ன ரீசன்? சலினிட்டி அதிகமாக இருக்குது. பட் சலினிட்டி குறைஞ்சி போச்சு. இப்போது அதை ஃபீட் பண்ணுது, அந்த தண்ணியில் பாக்டீரியா இருக்குது. முக்கியமாக எந்த பாக்டீரியா? கிளாஸ்ட்ரிடியம் பாட்டுலினமா? எஸ். ஸோ இந்த பாக்டீரியா ஒரு பேர்டுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு டாக்ஸிக்கை உற்பத்தி பண்ணும். அந்த டாக்ஸிக் என்ன பண்ணும்? அந்த பேர்டை பேரலைஸ் ஆகிடும், பேரலைஸ் ஆக்கி சாகடிச்சிடும். ஸோ ஒரு ஊரில் எக்ஸசிவ் ரெயின்ஃபால் இன்டெரக்டாக ஒரு லேக்கை இம்பாக்ட் பண்ணுது, இன்டெரக்டாக ஒரு பேர்டை இம்பாக்ட் பண்ணுது. நம்ம பேர்டு கிடையாது, நம்ம ஊர் பேர்டு கூட கிடையாது, மற்ற ஊர் பேர்டு. ஸோ பிளானட் ஒர்க்ஸ் ஆன் தி சிஸ்டமில். எஸ். இந்த சிஸ்டமை நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு சொல்லி தரணும். ஏன்னா நம்ம பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி வந்து சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம் ஏற்படுத்துது, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்தியாவுக்கு வந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் நிறைய பேருக்கு ஏவியன் பாட்டுலிசம், அதாவது பறவைகளுக்கு இந்த பாட்டுலிசம் அஃபெக்ட் பண்ணி நிறைய பேர்ட்ஸ் இறந்து போயிடுச்சு. இந்த சாம்பார் லேக் சுற்றி ஒரு 600 மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து இறந்துருக்கு. அந்த ஃபோட்டோ நீங்கள் கூகுளே பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட் டைம் கிடையாதுங்க. 2019 சேம் லைக் தட் ஒரு 18,000 பேர்டு இறந்துருந்தாங்க டியூ டு ஏவியன் பாட்டுலிசம். அதாவது ஒரு பாக்டீரியா, இந்த பாக்டீரியா ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சுன்னா டாக்ஸிக் எலமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அது கன்சியூம் பண்ணிட்ட பேர்டு பேரலைஸ் வந்து இறந்து போயிடும். அண்ட் இது இந்தியா மட்டும் கிடையாதுங்க, ஈவன் USA, ஆஸ்திரேலியா எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ஸோ எங்கெல்லாம் அந்த லேக்கில் சலைனிட்டி லெவல் கம்மியாகுதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக பாக்டீரியல் க்ரோத் அதிகமாகிடும். அந்த லேக்கை வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அந்த பேர்டு வரும், அந்த பாக்டீரியா உள்ளே போயிடும், டாக்ஸிசிட்டி அதிகமாகிடும், பேரலைஸ் ஆகிடும், இறந்து போயிடும். ஸோ ஏவியன் பாட்டுலிசம், அதாவது அந்த பாக்டீரியா ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இந்த சலினிட்டி. இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல டாபிக் புரிஞ்சா, என்விரான்மெண்ட்டில் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்து இறந்து போகுது. அதுக்கு மெயின் ரீசன் ஒரு பாக்டீரியல் க்ரோத்தா? ஏவியன் பாட்டுலிசம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ நான் படிக்க போகிறது ஏவியன் பாட்டுலிசம் எப்படிலாம் வரலாம். அதுக்கு முன்னாடி அந்த பாக்டீரியா எங்கே இருக்கும்? ஜென்ரலாக வெட்லேண்டில் இருக்கும். ஸோ ஈரம் படைஞ்ச லேண்டில் இருக்கும். நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த வெட்லேண்டில் ஒரு பாக்டீரியா இருந்தாலும் ஆக்டிவாக இருக்காது. அந்த வெட்லேண்டில் ஒருவேளை சால்ட் லெவல் குறைஞ்சி போயிடுச்சுன்னா, இல்லைனா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்டீரியா டாக்ஸிக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். டாக்ஸிக்கு ப்ரொடியூஸ் பண்ணதை இன்ஜெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா பேர்டு இறந்து போயிடும். ஸோ ஜெய்ப்பூரில் ஆல்ரெடி மான்சூன் சீசனில் மழை அதிகமாக பெஞ்சதுனால சலினிட்டி குறைஞ்சி போச்சு சாம்பார் லேக்கில். அது ஒரு ரீசன். தி சேம் டைம் இந்த லாஸ்ட்டு ஒரு 2 மாதம் அக்டோபர் மாதத்தில் வழக்கமான டெம்பரேச்சர் விட ஜெய்ப்பூரில் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்துச்சு, நார்மலை விட அதிகமாக. ஸோ போத் டே அண்ட் நைட் ரெண்டுமே ஜெய்ப்பூரில் காலையிலும் சரி நைட்டும் சரி வழக்கமான ஆவரேஜ் டெம்பரேச்சர் விட அதிகமாக இருந்துச்சு. ஹை டெம்பரேச்சர் என்ன பண்ணுது? அந்த வெட்லேண்டில் இருக்கிற பாக்டீரியாவோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. தெரியும், நம்ம பார்த்தோம் இருக்கா, வார்ம்னஸ் எந்த அளவுக்கு பாக்டீரியா கிடைக்குதோ அந்த அளவுக்கு பாக்டீரியா க்ரோ ஆகும். ஸோ வழக்கமான டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் அதிகமாகும் போது பாக்டீரியா என்ன ஆகுது? அந்த வார்ம்னஸ் யூஸ் பண்ணி க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குங்க. அக்டோபர் மாதம் எப்போதுமே சாம்பார் லேக்கில் லைட்டாக மழை பெய்யும். அந்த மழை என்ன பண்ணுன்னா ஃப்ரெஷ் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும், கரெக்டாக. பட் அக்டோபர் மாதம் மழையே பெய்யல, ஆல்ரெடி இருந்த தண்ணி மட்டும் தான் இருக்குது, ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு போச்சு. ஸோ ஃப்ரெஷ் ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்டீரியம் இருக்குல்ல, கிளாஸ்ட்ரிடியம், அது ஆக்டிவ் ஆகிடும். ஸோ ஹை டெம்பரேச்சர் ஒரு காரணம், ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இல்லாத ஒரு காரணம், சலினிட்டி லெவல் குறைஞ்சு போகிறது காரணம். இது எல்லாமே சேர்த்து மைக்ரேட்டரி பேர்டை சாகடிச்சிருக்கு. இது கூட எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பேர்டு இறந்து போச்சு வச்சுக்கலாம், இந்த பறவை இறந்து போச்சு. இறந்து போன உடனே அந்த இறந்து போன உடலை தேடி நிறைய பூச்சிகள் வரும், அதை வந்து மேகட்ஸ் சொல்லுவோம். அந்த பூச்சி என்ன பண்ணும்? அந்த பேர்டை சாப்பிடுமா? இப்போ அந்த மேகட்ஸை அடுத்த ஒரு பேர்டு வந்து டச் பண்ணிச்சுன்னா அதுக்கும் பாய்சன் வந்துடும். ஸோ அந்த பகுதியில் ஏதாவது ஒரு பேர்டு இருந்தாலும் சுற்றி நிறைய பேர்டு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன்? அந்த பூச்சிலாம் சாப்பிட்டு அந்த இடமே பாய்சன் ஆகிடும். அங்கே வந்து உட்காந்து அந்த பூச்சி சாப்பிட்டாலும் டாக்ஸிக் உள்ளே போயிடும், பாக்டீரியா உள்ளே போயிடும். ஸோ என்ன பண்ணணும்? ஒரு பகுதியில் ஒரு பேர்டு இன்ஃபெக்ட் ஆகி இறந்து போச்சுன்னா உடனடியாக அந்த இறந்து போன அந்த இன்ஃபெக்ட் ஆன பேர்டை அந்த பகுதியிலேருந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவல் ஆஃப் இன்ஃபெக்டட் பேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஏவியன் பாட்டுலிசம் இருக்குல்ல, இந்த டிசீஸை பற்றியான அவேர்னஸ் உருவாக்கணும். அதாவது ஒரு பேர்டுக்கு டிசீஸ் எங்கேருந்து வருதுன்னா ஒரு லேக்கோட சலினிட்டி கூட லிங்க் ஆயிருக்கு, அந்த அளவுக்கு அவேர்னஸை உருவாக்கணும், என்விரான்மெண்டல் அவேர்னஸை உருவாக்கணும். ஸோ டெம்பரேச்சர், சலினிட்டி இஸ் ஆல்சோ லிங்க்டு வித் தி மார்பிடிட்டி ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஓகே, இதான் டாபிக். ஆக்சுவலாக இந்த நியூஸ் வந்து ஹிந்துவில் வரல, இன்னைக்கு டவுன் டு எர்த் இருக்குல்ல, டவுன் டு எர்த்தில் வந்த நியூஸ் அது, ஸோ நல்லா ஷேர் பண்ணேன்.